பட் ஸ்க்ரீன் தெரியுதா? ஓகே ஓகே. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். என்னாச்சு? ரைட். ஸோ இப்படியே பார்த்துட்டு இருந்தால் குழப்பம் கேட்டு போயிடும். அதில் குழப்பம். இப்போ ஸ்க்ரீன் ஒயிட் ஸ்க்ரீன் தெரியுதா? ஓகே ஓகே ஓகே. டாபிக் வந்து ரொட்டேஷனல் மோஷன். இருக்கிறதுலையே ரொம்ப வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய லெசன் இது தான், ரொட்டேஷனல் மோஷன். ஆக்சுவலாக கிளாஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. நான் அப்புறமா தேவைன்றவங்களுக்கு அனுப்பி விட்டுறேன். பட் ஆனால் நல்லா கவனி, இந்த ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கிறதுனால சரியாக கிளாஸ் வராமல் இருக்கிறது அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணக்கூடாது. ஒழுங்காக கிளாஸஸ் கவனிக்கணும். ரைட். ரொட்டேஷனல் மோஷன். சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகளில் 2 டாபிக். ஒன்று ரொட்டேஷனல் மோஷன், இன்னொன்று சென்டர் ஆஃப் மாஸ். சென்டர் ஆஃப் மாஸ் கான்செப்ட் மட்டும் நான் முடிச்சு கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நான் ரொட்டேஷனல் மோஷன் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா 2த்தையும் சேர்த்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடுறேன். சரியாப்பா? ரொட்டேஷனல் மோஷன் அப்படியே ஒரு தலைக்கு மேலே இருக்கிற ஃபேனை பாரு, அது வந்து ரொட்டேஷனல் மோஷனுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இது வந்து அந்த ஆக்சிஸ். இப்போ ஃபேன் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக? இதுதான் வந்து ஃபேன். இது ஃபேன் ஆசர்லாம் கேட்கக்கூடாது. ஃபேன் 3 ரெக்கை இருக்குது பார்த்தீங்களா? அதனால இது ஃபேன். ரைட். இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த ஆக்சிஸ் இருக்குது பாரு, நடுவில் இந்த ஒரு ஆக்சிஸ் கலர் அடிக்கிற மாதிரி இருப்ப, அந்த ஆக்சிஸ் ஃபிக்ஸ்டு ஆக்சிஸை வச்சுக்கிட்டு அப்படியே கிளாக் வைஸ்லையோ இல்லை ஆன்டி கிளாக் வைஸ்லையோ ரொட்டேஷன் நடந்துட்டு இருக்கு இல்லையா? இந்த மோஷனை பற்றி படிக்கிறது ரொட்டேஷனல் மோஷன். ரைட். ஸோ இது வந்து எர்த்துன்னு வச்சுக்கோங்களேன், பூமி. பூமியானது தன்னைத்தானே ஜியாகிரபிக்கல் ஆக்சிஸில் சுற்றி வந்துட்டு 12th உனக்கு நல்லா தெரியும், மேக்னட்டிசம் அண்ட் மேட்டரில் உனக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். இது வந்து ரொட்டேஷனல் மோஷன். ஒரு ஃபிக்ஸ்டு ஆக்சிஸை வச்சுக்கிட்டு எர்த்து வந்து ரொட்டேட் ஆகிறதோட பேர் தான் வந்து ரொட்டேஷனல் மோஷன். கரெக்டாக? அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இந்த டான்சர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அது என்ன பெல்லட் டான்சர்ஸா, இப்போ எப்படி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து ஒரு டேபிள், ரவுண்ட் டேபிள் இருக்கும், இதுதான் அந்த ஆக்சிஸ். அந்த ரவுண்ட் டேபிளில் நின்றுக்கிட்டு அப்படியே கரகரன்னு சுற்றுவார், பார்த்துருப்பீங்க. கரெக்டாக? அவர் மாட்டு ஜாலியாக சுற்றினே இருப்பார். அப்போது இது எல்லாமே வந்து ரொட்டேஷனல் மோஷனோட எக்ஸாம்பிள்ஸ். ரொட்டேஷனல் மோஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகே. அடுத்தது வந்து சர்க்குலர் மோஷனுக்கும் ரொட்டேஷனல் மோஷனுக்குமான டிஃபரன்ஸ் என்னங்க சார்? ஒரு நிமிஷம். சர்க்குலர் மோஷனுக்கும் ரொட்டேஷனல் மோஷனுக்குமான டிஃபரன்ஸ் ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி பாருங்க. இது வந்து பூமின்னு வச்சுக்கோங்க, இது வந்து மூணுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து எர்த்துன்னு வச்சுக்கோங்க. இப்போ மூணு வந்து அப்படியே இது சர்க்குலர் பத்தான்னு கேட்குறியா? சரி, ரைட், அப்படி ஆகி போச்சு, பரவாயில்ல. இப்படி சுற்றி வந்துட்டு இருக்குல்ல, இதுக்கு வந்து சர்க்குலர் மோஷன். அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு வந்து தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு பாரு, இது வந்து ரொட்டேஷனல் மோஷன். அப்போது ஒரு ஃபிக்ஸ்டு ஆக்சிஸை வச்சுக்கிட்டு சுற்றி வந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் ரொட்டேஷனல் மோஷனே. கரெக்டாக? ஒரு ஃபிக்ஸ்டு ஆக்சிஸை வச்சுக்கிட்டு அந்த இடத்துல மட்டும் கரகரன்னு சுற்றுறதோட பேர் வந்து ரொட்டேஷனல் மோஷன். ரைட்டா? ஓகே. அடுத்தது வந்து ரொட்டேஷனல் மோஷனில் நம்ம என்னெல்லாம் சார் கற்றுக்க போகிறோம்? அதுக்கு முன்னாடி ஒரு 2 பேர் வெயிட் பண்ணுறாங்க, பார்த்து வந்துடுறேன். ரைட். அட்மிட் கொடுத்தாச்சு எல்லாருக்கும். ரைட். ஸோ ரொட்டேஷனல் மோஷன் பேசிட்டோம். ரொட்டேஷனல் மோஷனில் சர்க்குலர் மோஷனில் நீ என்னெல்லாம் படிச்சியோ அதெல்லாம் திருப்பி படிக்க போகிறேன். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னங்க சார்? ஆங்குலர் வெலாசிட்டினா என்ன? ஆங்குலர் ஆக்சலரேஷன்னா என்ன? இதெல்லாம் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ரைட். எப்படி சார் கற்றுக்கிறது? இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ரிஜிட் பாடின்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ரிஜிட் பாடின்னு வச்சுக்கோங்க. இந்த ரிஜிட் பாடி வந்து இந்த ஃபிக்ஸ்டு ஆக்சிஸை வச்சுக்கிட்டு சுற்றி வந்துட்டு இந்த ஃபிக்ஸ்டு ஆக்சிஸை வச்சுக்கிட்டு இப்படி கரகரன்னு சுற்றி வந்துட்டு. கரெக்டாக? ஓகே.
இப்போ ஒரு பாடி இனிஷியலாக இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு மாஸ் வந்து இங்கே இருக்குது. இது என்ன ஆகுதுன்னா இதுக்குள்ளார சர்க்குலர் மோஷனில் இருக்கும். ஆக்சுவலாக ரொட்டேஷனல் மோஷன் தான், ஆனால் அந்த பார்ட்டிக்கல் அந்த ஆக்சிஸை ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டு ரொட்டேட் ஆகும். அப்போ ரொட்டேஷனல் மோஷனில் நீ என்னெல்லாம் கற்றுக்க போகிற? ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னன்னு கற்றுக்க போகிறீங்க. ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, ரெண்டாவது ஆங்குலர் வெலாசிட்டி, மூணாவது ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஆங்குலர் ஆக்சலரேஷன்னு கற்றுக்க போகிறீங்க. கரெக்டாக? ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆங்குலர் வெலாசிட்டி அண்ட் ஆங்குலர் ஆக்சலரேஷனு. இதை மூணுத்தையும் நம்ம கற்றுக்கலாமா? இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு பாடி சர்க்குலர் மோஷனில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இனிஷியலாக ஒரு பாயிண்ட் வந்து ஏன்னு எடுத்துக்கோங்க. ஆஃப்டர் டி டைம் அந்த பாடி வந்து இந்த இடத்துல வந்துடும். இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா. மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா. அந்த தீட்டான்றது தான் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. அப்போது தீட்டா இஸ் நத்திங், தட் இஸ் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஏற்கனவே அவங்கள்ட்ட நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா வேறு ஒன்றும் இல்லைடா, ஆர்க் லென்த்து பை ரேடியஸ்ன்னு உனக்கு நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். ஆர்க் லென்த் பை ரேடியஸ். கரெக்டாக? ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர்க் லென்த் பை ரேடியஸு. சரிங்க சார், ஆர்க் லென்த்துக்கு என்னங்க சார் எழுதணும்? எஸ் பை ஆறு. இந்த இடம் எஸ், இந்த இடம் ஆறு. அப்போ எஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு தீட்டா. இது என்னங்க சார் இது? This is the relation between linear displacement and angular displacement. Linear displacement யாரு? இந்த இடம் மட்டும் ப்ளூ கலர் லைன் ட்ரா பண்ணுற பாருங்க, இந்த இடம் மட்டும். லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் this is the relation between linear displacement and angular displacement. இவங்க ரெண்டு பேருக்குமான ரிலேஷன் இது. சார் இதோட யூனிட் சொல்லிட்டு போங்க சார். இதோட யூனிட் என்னன்னா தீட்டா ஈக்குவல் டு எஸ் பை ஆறு. எஸ் வந்து ஆர்க் லென்த் பை ரேடியஸ், ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே யூனிட் தான் ரேடியன். உங்கள்கிட்ட கேட்பேன், யூனிட் ஆஃப் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னடா? ரேடியன். யூனிட் ஆஃப் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னடான்னு கேட்டால் ரேடியன்னு சொல்லணும். சரிதான்? ஓகே, ஒரு நிமிஷம். அடுத்தது ஆங்குலர் வெலாசிட்டிக்கு போகிறோம். ஆங்குலர் வெலாசிட்டி. ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் நத்திங், தட் இஸ் ஒமேகா. சார் என்னங்க சார் இது நீங்கள் அங்கே கற்றுக் கொடுத்தது எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறீங்க? ஆமாம், இன்றைக்கி அப்படி தான் இருக்கும். ரொட்டேஷனல் மோஷனுக்கும் சர்க்குலர் மோஷனுக்கும் எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். சின்ன சின்ன விஷயம் மட்டும் மாறும். ஞாபகப்படுத்திக்கோங்க நல்லா. டாபிக் வந்து ஆங்குலர் வெலாசிட்டி. ஆங்குலர் வெலாசிட்டினா ஒமேகான்னு அர்த்தம். ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் நத்திங், தட் இஸ் ஒமேகா. கரெக்டா? ஓகே. இப்போ பாரு, ஒரு பாடி சர்க்குலர் பாத்தில் ரொட்டேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சர்க்குலர் பாத்தில் சுற்றி வந்துட்டு இருக்கு. இனிஷியலாக அந்த பாடி ஏ இடத்துல இருக்குது. ஆஃப்டர் டி டைம் இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் பி போயிடுது. இந்த இடம் வந்து தீட்டா. இந்த தீட்டா ஆங்கிளை ஸ்வைப் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதோ அதுதான் ஆங்குலர் வெலாசிட்டி. அப்போ ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா வேணும்னா டி தீட்டா பை டிடின்னு உங்களால் கற்றுக்க முடியும். ஒமேகா ஈக்குவல் டு டி தீட்டா பை டிடி. சரிங்க சார், இதுக்கான யூனிட் சொல்லுங்கள் சார். இதுக்கான யூனிட் என்னென்னா ரேடியன் பெர் செகண்டு. அப்போ யூனிட் ஆஃப் ஒமேகா விச் மீன் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ரேடியன் செகண்ட் பார் -1. கற்றுக்கிட்டீங்களா? ரேடியன் செகண்ட் பார் -1. ரைட் சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டான்னு பார்த்தேன். எஸ் ஈக்குவல் என்னன்னு பார்த்தோம்? ஆர் தீட்டான்னு பார்த்தோம். கரெக்டாக? எஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு தீட்டா. இப்போ எஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு தீட்டா ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். அப்போ டிஎஸ் பை டிடி ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு டி தீட்டா பை டிடி. லெஃப்ட்டையும் ரைட்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் இல்லையா? அப்போது டிஎஸ் பை டிடி இஸ் நத்திங், தட் இஸ் வி. ஆர் ஒமேகா, வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. இது என்னங்க சார் இது? திஸ் இஸ் தி ரிலேஷன் பிட்வீன் லீனியர் வெலாசிட்டி அண்ட் angular velocity. Linear velocity and angular velocity v equal to r omega. இது பிரச்சனையே வெக்டார் ஃபார்ம்ல சொல்றது தான் பிரச்சனை. இன் வெக்டார் ஃபார்ம், இன் வெக்டார் ஃபார்ம்ல v வெக்டார் ஈக்குவல் டு ஒமேகா வெக்டார் முன்னாடி வரணும். மாற்றி கீத்தி ஆர் வெக்டார் போட்டால் மைனஸ் ஆகிடும். சரிதா? அப்போ v வெக்டார் ஈக்குவல் டு ஒமேகா வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார். நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது எழுந்து கேட்டால் கூட சொல்லணும். அப்போ v வெக்டார் ஈக்குவல் டு ஒமேகா வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார். ரைட் சார். இதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். முன்னாடியே உனக்கு சரியாக புரியாமல் கூட வந்துருக்கலாம். இங்கே பாருங்க, இது வந்து ஒரு சர்க்குலர் மோஷன் வச்சுக்கலாமா? சர்க்குலர் மோஷன். ரொட்டேஷனல் மோஷனில் ஒரு பார்ட்டிகல் வந்து அந்த ஆக்சிஸை வந்து சுற்றி வந்துட்டு இருக்கும். அது சர்க்குலர் மோஷன் ஆகிடும். இது வந்து அந்த ஃபிக்ஸ்டு ஆக்சிஸ் தான். இங்கேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் ஒரு பார்ட்டிகல் இருக்குது.
அந்த பார்ட்டிக்கிள் வந்து அந்த ஆக்சிஸ் சுற்றி வந்துட்டு இருக்கும். ஸோ இது வந்து சர்க்குலர் மோஷன். அந்த பாடியே இப்படி சுற்றி வந்துட்டு இருக்கிறது ரொட்டேஷனல் மோஷன். சரிங்க. அப்போ இந்த இடத்துல ஒமேகா வெக்டார் எப்பயுமே எங்கே இருக்குன்னா இட் இஸ் அ ஆக்சியல் வெக்டார், மேலே தான் இருக்கும். ஒமேகா வெக்டார் இஸ் நத்திங், ஆக்சியல் வெக்டார். பாட்டில் மூடி எடுத்துக்கோ, பாட்டில் கேப்பை தரங்க. அப்போ ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷனில் பாட்டில் கேப் மேலே போதா பாருங்க, பாட்டில் கேப் மேலே போதா. அப்போ பாட்டில் கேப் மேலே போகுதுன்னா ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸாக இருக்குது. ஒமேகா வெக்டார் இஸ் ஆக்சியல் வெக்டார், மேலே வச்சுருக்கோம். அப்போ இதுக்கு நேராக புள்ளி வச்சு ஒரு கோடு போட்டிங்கன்னா இந்த இடம் தான் டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி, அதாவது லீனியர் வெலாசிட்டி வி வெக்டாரு. அப்போ ஆர் வெக்டார் வழக்கம் போல் எங்கே இருக்கும், இந்த இடம் ஆர் வெக்டார். கரெக்டாக. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா உனக்கு 90 டிகிரியில் இருப்பாங்க. அப்போது தெளிவாக சொல்லுங்கள், வி வெக்டார் இஸ் பர்பெண்டிகுலர் டு ஒமேகா வெக்டார் இஸ் பர்பெண்டிகுலர் டு ஆர் வெக்டார். அப்போ எல்லா வெக்டாரும் ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலராக இருக்கும். இதிலிருந்து ஒரு முறை ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி அப்படின்னா, வி வெக்டார் டாட் ஒமேகா வெக்டார் என்னவா சார் ஆகும்? வி ஒமேகா காஸ் தீட்டா. ஏன் சார் காஸ் தீட்டா? டாட் ப்ராடக்ட்டு பர்பெண்டிகுலரு, அதனால் 90, அதனால் 0. சூப்பரா. அடுத்தது ஒமேகா வெக்டார் டாட் ஆர் வெக்டார் என்ன சார் வரும்? 0 தான் வரும். அப்போது ஆர் வெக்டார் டாட் பி வெக்டார் என்னங்க சார் வரும்? அப்போது 0 தான் வரும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே இந்த இடத்துல டாட் ப்ராடக்ட் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ரைட்டா? ஸோ இதில் நியூமரிக்கலாக எப்படிங்க சார் கேட்பாங்க? நியூமரிக்கல் எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு நிமிஷம், இன் டைமில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்பா. ஏன்னா ரீசன் வந்து வெளியில் போயிட்டு அட்மிட் கொடுக்க முடியல. இப்போ மொபைலில் கனெக்ட் பண்ணி தான் அட்மிட் கொடுக்குறேன். பட் பரவாயில்ல, பார்த்துக்கலாம், எல்லாத்துலேயுமே ரெமெடி இருக்குங்க. அப்போது இந்த இடத்துல என்ன கேட்பாங்கன்னா, வி வெக்டார் ஈக்குவல் டு ஒமேகா வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார். இதான் வந்து ஃபார்முலா. நீங்கள் பாரு, ஒரு சூப்பரான ஒரு சம் சொல்கிறேன் பாருங்க. ஒன்ட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஒமேகா வெக்டார்னு ஒரு வெக்டார் கொடுத்துருவாங்க. ஒமேகா வெக்டார் ஈக்குவல் டு 3a வெக்டார் ப்ளஸ் 4j வெக்டார் ப்ளஸ் 7k வெக்டார்னு ஒரு வெக்டார் கொடுத்துருவாங்க. ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஒரு 2i வெக்டார் மைனஸ் 3j வெக்டார் ப்ளஸ் ஒரு 9k வெக்டார்னு கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக இப்படி ஒரு வெக்டார் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ என்ன நடக்குதுன்னா, வி வெக்டார் கேட்க போகிறேன். இந்த வெக்டார் சமயம் எப்படி சார் சால்வ் பண்ணுறது? வி வெக்டார் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கடா, மேலே வந்து ஐ வெக்டார், இது ஜே வெக்டார். ஆல்ரெடி 12th ரிப்பீட்டர் எல்லாருக்குமே நல்லா தெரியும். 11th நீ கொஞ்சம் நல்லா கற்றுக்கும். 3 4 7 2 -3 + 9. அப்போது இது வந்து இந்த மாதிரி டயக்னல் மாதிரி போட்டுறீங்க, டிட்டர்மினன்ட் போட்டுறீங்க. இப்போது என்ன பண்ணோன்னா, ஐ வெக்டாரை வச்சுக்கிட்டு, ஐ வெக்டாரை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு 9 4s are 36, நடுவில் ஒரு மைனஸ். ஆக்சுவலாகவே 7 3 21, இவங்க ரெண்டு பேரையும் ஆல்ரெடி அங்கே ஒரு -21, அதனால் ஒரு +21 மைனஸ் ஜே வெக்டார். ஜே வெக்டாருக்கு மைனஸ் போட்டுட்டு இங்கே பாருங்க, இந்த லைனையும் இந்த லைனையும் விட்டுணும். இந்த லைனை விட்டுனா நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஜே லைனையும், சாரி இந்த லைனையும் நடுவில் இருக்கிற இந்த லைனையும் விட்டுணும். கரெக்டாக? இப்போ என்ன ஆகுது பாருங்க, ஜே வெக்டார் வச்சுக்கிட்டிங்களா, 9 27, இவங்க ரெண்டு பேர் 3 and 9, 7 2 14 மைனஸ் ஒரு 14. அதே மாதிரி ப்ளஸ் கே வெக்டார். கே வெக்டார் பாருங்க, இந்த லைனையும் இந்த லைனையும் விட்டுருங்க. விட்டுட்டு இது விட்டிங்களா, 3 3s are -9, 3 3s are -9, 4 2s are -8. அப்போது 36 21 7 9 97 ஐ வெக்டார். இங்கே ஒரு மைனஸ் ஜே வெக்டார் இருக்குது. 27 -14 -13, இந்த ப்ளஸ் 13 ஜே வெக்டார் -17 கே வெக்டார். இதோ ஆன்சர் வரும். கரெக்டாக? அப்போது வி வெக்டார் ஈக்குவல் டு ஒமேகா 57 சார். இதுதான் R1 இது 9 3 சாரி இது. தேங்க்யூ. 57. ஸோ 57 ஐ வெக்டார் ப்ளஸ் 13 ஜே வெக்டார் மைனஸ் 17 ஜே வெக்டார். ரைட்டா? ஸோ வி வெக்டார் ஈக்குவல் டு ஒமேகா வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார். இந்த ஃபார்முலாவில் ப்ராப்ளம் சால்வ் பண்ண கற்றுக்கோங்க. சர்க்குலர் மோஷன்லையும் கண்டிப்பாக கேட்பாங்க, இங்கேயும் அது கண்டிப்பாக கேட்பாங்க. சரிதா? ஓகே, இப்போ நம்ம ஆங்குலர் வெலாசிட்டி ஃபுல்லாக நல்லா கற்றுப்போம். ஆங்குலர் வெலாசிட்டியில் ஒமேகா வெக்டார்ன்றது ஆக்சியல் வெக்டார், ஆர் வெக்டார் இஸ் த ரேடியஸ் வெக்டார். ரிப்பீட் பண்றீங்களா சார்? எதுடா? ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துட்டீங்களா? சம்மரி மாதிரி. ஓகே.
ஒமேகா இஸ் நத்திங் தட் இஸ் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எவ்வளோ ஆங்கிள் டிஸ்பிளேஸ் ஆகுது எவ்வளோ டைமில், கரெக்டாக? உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா தீட்டா பை டி. இதோட யூனிட் என்ன? ரேடியன் பர் செகண்டாக. தீட்டாவுக்கு வந்து ரேடியன், டைமுக்கு வந்து செகண்டு. அதனால இதோட டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து டி இன்வெர்ஸ். நான் வந்து சொல்ல மாதிரி தான் இப்போ சொல்லியிருக்கேன். ஏன்னா ரேடியன் வந்து நோ டைமென்ஷனல் ஃபார்முலா, ஏன்னா இது சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டி. சார் இது எப்பயுமே டி கேபிட்டல்ல தான் இருக்கணுமா இல்ல ஸ்மால் டி கூட டைமென்ஷன் போடும்போது கேபிட்டல்ல தான் இருக்கணும். லென்த்தா இருந்தா எல், மாஸா இருந்தா எம், டைமா இருந்தா டி. இதான் டைமென்ஷன். இந்த 3 பிசிக்கல் குவான்டிட்டியோட டைமென்ஷன் எல்எம்டி தான். ரைட்டா? எஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டா ஆல்ரெடி கற்றுக்கிட்டதுனால இங்கேருந்து வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகான்னு கற்றுக்க போறீங்க. எஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டா, திஸ் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். V equal to r omega, this is the relation between linear velocity and angular velocity. வெக்டார் ஃபார்ம் v வெக்டார் வேணும்னா எப்பவுமே ஒமேகா வெக்டார் முன்னாடி வரும், r வெக்டார் பின்னாடி போகும். ஒருவேளை r வெக்டார் முன்னாடி போயிடுச்சுன்னா நீ ஃப்ரண்ட்ல மைனஸ் போடணும். v வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் r வெக்டார் கிராஸ் ஒமேகா வெக்டார் போடணும். ஏன்னா பாட்டில் முடி ஆன்டி கிளாக் வைஸை ரொட்டேட் பண்ணிங்கன்னா பாட்டில் முடி மேலே போகும், கிளாக் வைஸை ரொட்டேட் பண்ணிங்கன்னா கீழே வரும். அப்போ டைரக்ஷன் மாறி சார், மேலே ப்ளஸ் ஜே கீழே மைனஸ் ஜே. அந்த காரணத்துக்காக தான் சொல்கிறேன், ஒமேகா கிராஸ் ஆரா இருந்தால் தான் மேலே, ஆர் கிராஸ் ஒமேகா இருந்தால் மைனஸ். சரிதா? குழப்பிக்க மாட்டேன்ல? ரைட். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் கற்றுக்கிட்டது ஆங்குலர் வெலாசிட்டி சூப்பராக கற்றுக்கிட்டீங்க, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் நல்லா கற்றுக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் கற்றுக்க போகிறது ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஆங்குலர் ஆக்சலரேஷன் முன்னாடி பார்த்த கலர் இந்த கலர் ஒரே கலரா? ஸோ ஒவ்வொரு டாபிக் ஒவ்வொரு கலர் இருக்கும். அதுக்கப்புறம் ஓகே வேறு கலர் தான். ரைட். டாபிக் வந்து ஆங்குலர் ஆக்சலரேஷன். சூப்பராக இருக்கும். ஆங்குலர் ஆக்சலரேஷன் இல்லை என்னென்னவோ பண்ணணும்னு ஆசைதான், ஆனால் எல்லாமே சொரப்பு. இவ்வளோ நேரம் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த கீழே குட்டியாக கேமராவில் தெரிகிற மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு போனால் கடைசியில் நடக்கும்போது வடிவல் சொல்லுவாங்கல்ல, அது ஒரு ஆணியன் ஊத்தாப்பம் போகிறதுக்கு அதுக்குன்னே ஒரு விளக்கமாறு வச்சுருக்கீங்க. அந்த விளக்கமாரில் தண்ணியெல்லாம் தட்டி விட்டுட்டு அப்படி இல்லாமல் இப்படி இல்லாத சின்ன ரவுண்டாகவும் இல்லாத பெரிய ரவுண்டாகவும் இல்லாத இந்த கதையெல்லாம் சொல்லுவாங்கல்ல, இதுதான். அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் கடைசியில் போயிட்டே இருப்பாங்களே, இதே கதை தான். இவ்வளோ நேரம் வந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கடைசியில் என்னன்னா கிட்ட வரும்போது எல்லாமே கிட்ட போச்சு. அதுக்காக தான் ஒரு ½ போராடினது. ஆனால் என்னவோ நடந்துட்டு இருக்கு. அது என்ன நடக்குதுன்னு தான் எனக்கு தெரியல. ஒரே நிமிஷம். இதில் தான் சொன்னாங்க ரெக்கார்டிங் வந்து திரும்பி போயிட்டு இருக்கு. எப்படியோ கற்றுக் கொடுத்தாங்க வந்துடலாம். சரி, ரைட். இப்போ பரவாயில்ல. இப்போ அதை பார்த்து உட்காந்துன்னா குழப்பு போயிடும். அதுக்கப்புறம் நான் சரி பண்ணிக்கிறேன். இல்லைன்னா கிளாஸ் ரெக்கார்ட் ஆகிடும். டாபிக் வந்து ஆங்குலர் ஆக்சலரேஷன். நான் உங்ககிட்டயும் சொன்னேன் ஏதாவது புதுசாக நான் சொல்லி கொடுக்குறேன், நீங்கள் எவனும் எதுவும் சொல்லி தர மாட்டீங்க. ஆங்குலர் ஆக்சலரேஷன் டாபிக் தான். ஆல்ஃபாடா ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஆங்குலர் ஆக்சலரேஷன் இங்கே பாருங்க. V னா வெலாசிட்டி. V is nothing but is velocity. A னா ஆக்சலரேஷன். அப்போ ஜென்ரலாக ஆக்சலரேஷன் வேணும்னா dv/dt, இது லீனியர் ஆக்சலரேஷன். ஆனால் எனக்கு இது வேணாம். ஒரு பாடி வந்து சர்க்குலர் பாத்தில் சுற்றி வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி சர்க்குலர் பாத்தில் சுற்றி வந்துட்டு இருக்கு. இங்கேருந்து இந்த ஆங்கிள் வந்து தீட்டா. அப்போ ஒமேகா வேணும்னா தீட்டா பை டீன்னு உனக்கு நல்லா தெரியும். அப்போ இங்கேருந்து நீ கற்றுக்க போகிறது ஆல்ஃபா. ஆல்ஃபான்னா தான் ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஆங்குலர் ஆக்சலரேஷன் வேணும்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி. வெலாசிட்டி பை டைம் டேக்கன், தட் இஸ் என்னது ஆக்சலரேஷனு. அப்போ ஒமேகா பை டி தான் ஆக்சலரேஷனு. நல்லா இருக்கு. இதுல ஆக்சலரேஷன் சிம்பிள் வந்து ஆல்பாவா சார்? ஆமாம்டா, ஆமாம். ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஆமாம்டா. ஓகே, ரைட்டா? ஓகே. ஆல்ஃபா இஸ் நத்திங் டி ஒமேகா பை டிடி. இப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு ஒமேகா பை டின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒமேகாவோட யூனிட் வந்து ஆல்ரெடி ரேடியன் பர் செகண்ட்னு உனக்கு தெரியும், டைமுக்கு ஒரு செகண்ட்னு தெரியும். அதனால ஆல்ஃபாவோட யூனிட் ரேடியன் செகண்ட் பர் -2.
ஆல்ஃபாவோட யூனிட் என்ன? ரேடியன் செகண்ட் பவர் -2. இதோட டைமென்ஷனல் ஃபார்முலா ரேடியனுக்கு நோ டைமென்ஷன் தெரியும். அப்போ t பவர் -2. அப்போ கவனமாக இருக்கணும். ஆல்ஃபாவோட யூனிட் ப்ளஸ் ஆல்ஃபாவோட டைமென்ஷனல் ஃபார்முலா. ரைட் சார். ஆல்ஃபான்றது ஆங்குலர் ஆக்சிலரேஷன் சொல்லிட்டீங்க, பரவாயில்ல. இப்போ ஏற்கனவே s = r தீட்டாவில இருந்து தான் v = r ஒமேகா எடுத்துட்டு வந்தீங்க. இப்போ இந்த v = r ஒமேகாவை கவனமாக பாருங்க. இதுல dv/dt = r × d omega/dt. ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா dv/dt is nothing but a, that is equal to r into alpha. ஏன்னா உனக்கு நல்லா தெரியும் d omega/dt தான் ஆல்பான்னு உங்களால கற்றுக்க முடியுது. கரெக்டா? அப்ப a = r alpha. சரிங்க சார். அப்ப வெக்டார் ஃபார்முலா இது மட்டும் புரியல சார். a = r alpha மட்டும் புரியல. மயூ dv/dt ஏன் தெரியும்ல, ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல கத்து கொடுத்தேன். எஸ் சார். ஜோதிஷ் ஏன் r இங்க இருக்கா? எஸ் சார். இப்ப omega/t க்கு நான் என்ன எழுதிருக்கேன்? ஆல்பா தானே எழுதிருக்கேன். ஆமா சார். அந்த d omega/dt க்கு நான் ஆல்பான்னு மாத்திக்கிட்டேன். ஓகே சார். ரைட். அப்போ a வெக்டார் = ஆல்பா வெக்டார் கிராஸ் r வெக்டார். அதே மாதிரி தான் எழுத போறீங்க. வழக்கம் போல இந்த இடத்துல ஆல்பா வெக்டார் யாருடா? ஆல்பா வெக்டார் இஸ் நத்திங் பட் இஸ் ஆக்சியல் வெக்டார். அப்படின்னா உனக்கு தெரியும் ஆல்பா வந்து மேலேயோ கீழே தான் சார் ஆக்ட் ஆக போகுது. r வெக்டார் இஸ் நத்திங் தட் இஸ் ரேடியஸ் வெக்டார். கவர்மெண்ட் ஒன் சிவா. a வெக்டார் இஸ் நத்திங் தட் இஸ் டான்ஜென்ஷியல் வெக்டார். சொல்லுமா. ஆக்சியல் வெக்டார்னா என்ன சார்? ஆக்சியல் வெக்டார் மறுபடியும் கேளுமா. ஆக்சியல் வெக்டார்னா என்ன சார்? ஆக்சியல் வெக்டார் தர்ஷனாவா? ஆமா சார். அது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் ரெண்டாவது டைம் கேளுமான்னு சொன்னேன். ரைட். ஆக்சியல் வெக்டார் இங்க பாருங்களேன். ஒரு பாடி வந்து சர்க்குலர் மோஷன்ல ரிவால்வ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இது சர்க்குலர் மோஷன்ல சுற்றி வந்துருக்கு. ஆக்சுவலர் ரொட்டேஷனல் மோஷன். இது ஒரு ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகும். ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. ஒரு வாட்டர் பாட்டில நீங்க ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க கை பாருப்ப ஆன்டி கிளாக் வைஸ் தான் ரொட்டேட் ஆகும். உனக்கே நல்லா தெரியும். இப்போ அப்படியே வாட்டர் பாட்டில் உங்க கையில் இருக்கிறதா நினைச்சுக்கோ. ரொட்டேட் பண்ணுங்க. ரொட்டேட் பண்ணும்போது ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுது. ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகும்போது பாட்டில் மூடி வந்து அந்த கேப் இருக்குல்ல, ஆட்டோமேட்டிக்கா அப்படியே மேலே ரைஸ் ஆகும்ல, மேலே போகும். அப்படியே மேலே போகுமா? அப்போ அந்த மேலே போற டைரக்ஷன் தான் ஒமேகா வெக்டாரா இருக்க முடியும், இல்லைன்னா ஆல்பா வெக்டாரா இருக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கோ. ஸ்பீட் அதிகமாக ஆக்சலரேஷன் அதிகமாகும். நான் ஒரு சூப்பராக சொல்றேன். இப்போ நீ வந்து ஒரு ஸ்கூட்டி எடுத்து எல்லாரும் போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. பைக்கு இல்லை ஸ்கூட்டி எடுத்து போயிட்டு இருக்கீங்க. ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த டிவைஸோட பேரு ஆக்சலரேட்டர். எதுக்காக அதுக்கு ஆக்சலரேட்டர்னு பேர் வச்சாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு டைமு, ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு டைமு. ஒன்று ஆக்சலரேஷன், டிக்ரீஸ் ஆனால் டீஆக்சலரேஷன். நல்லா புரிஞ்சுக்கோ. இப்போ வீட்டிலேருந்து வண்டியை எடுத்துகிட்டு ரோடு ஃப்ரீயாக இருக்குது. 0, 10, 20, 30, 40, 50, 100 அதுக்கு மேலே போனால் 108 தான் கூட்டு போகும். அதுக்கு கீழே தான் வரணும். இப்போது V அதிகமாக ஏ அதிகமாக பாரு. ஸ்பீட் அதிகமாக ஏ அதிகமாகுதா அப்படின்னா அதுக்கு பேர் ஆக்சலரேஷன். இப்போ திரும்ப உங்கள் வீட்டுக்கு வர போகிறீங்க. வீடு வந்துருச்சு கிட்ட. அப்போ கிட்ட வர உங்கள் ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்காக போய் 40 வந்துட்டு இருக்க 30, 20, 10, 0 வந்துடுங்க. இது வந்து டீஆக்சலரேஷன் தெரியும். இது லீனியரில் தான். அதே அந்த பாட்டில் மூடியை ரொட்டேட் பண்ணும் பொழுது கவனமாக கவனிச்சு பாரு. தனித்தன்மை ரொம்ப அதிகமாக எடுத்துருச்சு. அப்போ சீக்கிரமாக திறக்கிறீங்கன்னா வேகமாக திறக்கும் பொழுது ஒமேகாவோட டைரக்ஷனும் ஆல்பாவோட டைரக்ஷனும் சேமா இருக்கும். ஏன்னா வெலாசிட்டி அதிகமாகிறதுனால ஆங்குலர் ஆக்சலரேஷன் parallel to ஒமேகா வெக்டார். இந்த கொஸ்டினை நீங்க எதிர்பார்க்கலாம். கரெக்டா? ஒமேகா வெக்டார் parallel to ஆல்பா வெக்டார். சரிங்க சார், இது சொல்லிட்டீங்க. ஒருவேளை நீ ரொம்ப ஸ்லோவா ரொட்டேட் பண்ணும் பொழுது டைரக்ஷன் ஆஃப் ஒமேகா வந்து மேலே தான் இருக்கும். ஒமேகாவோட டைரக்ஷன் வந்து மேலே தான் இருக்கும். டிஆக்சலரேஷன் நடக்கும்பொழுது ஆல்பா கீழே இருக்குமா? இப்போ உங்க வீட்டுக்கிட்ட வர போறீங்க, பைக்கை ஸ்டாப் பண்ண போறீங்க, கொஞ்சம் கொஞ்சமா உன் ஸ்பீடு குறையுது. ஆனா வெலாசிட்டியோட டைரக்ஷன் நீ ஃபார்வர்ட்ல தான் போயிட்டு இருக்கு. ஆனா நீ ரீட்ராக்ட் பண்றனா பிரேக்ல காலை வைப்பாங்கல்ல பஸ்ல, அப்ப ரீட்ராக்ட் பண்றாங்கன்னா அதுக்கு எதிர்ப்புறமா ஆக்சிலரேட் பண்றாங்க. ஆமாம், நெகட்டிவ் ஆக்சிலரேஷன். அப்போ ஒமேகா வெக்டார் இஸ் parallel or anti-parallel to ஆல்பா வெக்டார்ன்றதை நீங்க உணரணும்.
அப்போ ஒமேகா வெக்டாரும் ஆல்பா வெக்டாரும் பர்பெண்டிகுலரா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆனா ஒமேகா வெக்டார் அண்ட் ஆல்பா வெக்டார் parallel to each other. when angular speed increasing, angular speed வந்து increase ஆச்சுன்னா ஒமேகா வெக்டார் is parallel to ஆல்பா வெக்டார். angular speed வந்து decrease ஆச்சுன்னா ஒமேகா வெக்டார் is anti parallel to ஆல்பா வெக்டார். கரெக்டா? இந்த ரெண்டு விஷயத்தையும் மாடமாக கற்றுக்கிட்டீங்களா? ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் நீ 3 விஷயம் நல்லா கற்றுக்கிட்டேன். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஒரு குயிக் ரிவிஷன் ஒன்று அப்படி டக்குன்னு முடிச்சுட்டு அடுத்த ஏரியாவுக்கு சொல்லலாம். ரைட். ஃபஸ்ட்டு தீட்டா ஃபார்முலா. தீட்டா ஈக்குவல் டு எஸ் பை ஆர், எஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு தீட்டா. கரெக்டா? இதோட யூனிட் வந்து ரேடியன். ரேடியன் சிம்பிள் வந்து ரேட், ஆர்ஏடி, அவ்வளோதான். இதான் சிம்பிள். அடுத்தது ஒமேகா ஈக்குவல் டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கிங். ரிலேஷன் V ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. வெக்டார் ஃபார்ம் V வெக்டார் ஈக்குவல் டு ஒமேகா வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார். ஒமேகா வெக்டார் இஸ் நத்திங் தட் இஸ் ஆக்சியல் வெக்டார். V வெக்டார் இஸ் அ டான்ஜென்ஷியல் வெக்டார். ஆர் வெக்டார் இஸ் தி ரேடியஸ் வெக்டார். மூணுமே ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலராக தான் இருக்கும். அதனால டாட் ப்ராடக்ட்ல 0. இதோட யூனிட் வந்து ரேடியன் பெர் செகண்ட். டைமென்ஷனல் ஃபார்முலா இதுக்கு வந்து நோ டைமென்ஷன் ஃபார்முலா மேலே, ஏன்னா ரேடியன் வந்து சப்ளிமெண்டரி குவான்டிட்டி. டைமென்ஷன் ஃபார்முலா டி இன்வெர்ஸ். இங்கிருந்து ஆல்பாவோட ஃபார்முலா ஒமேகா பை டி, அதனால ரேடியன் பெர் செகண்டு, இங்க ஒரு செகண்டு, அப்போ ரேடியன் பெர் செகண்ட் ஸ்கொயர். t power minus 2 வந்து டைமென்ஷன். v equal to r ஒமேகான்றதுனால a equal to r alpha ரிலேஷனு. அதுக்கப்புறமா இங்க இருந்து வெக்டார் ஃபார்ம்ல a வெக்டார் equal to ஆல்பா வெக்டார் கிராஸ் r வெக்டார். ஆல்பா வெக்டார் கிராஸ் r வெக்டார்னு உங்களால கற்றுக்க முடியும். ரைட்டா? ரைட். எனக்கு பதில் சொல்லுங்க. ஏதாவது டவுட் இருக்கா? திரும்ப ஏதாவது சொல்லுமா? ஸோ அபிநயா, ஆதவன், அஜயிலிருந்து அமுதா, ஆனந்தி, ஆருத்ரா. ஆருத்ரா உடம்பு திரும்பினாங்கம்மா? எஸ் சார். வேக்சின் போட்டியா? இப்போ பரவாயில்லையா? இப்போ நிறைய ஆட்கள் வேக்சின் தான் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வேக்சின் போட்டனால தான் சார் இப்படி ஃபீவர் வந்துச்சு. சரி தெரியுமா, தோற்று விடலாம். குரு பிரசாத், ஹரிணி, ஹேமந்த், ஏதாவது ஜோதிஷ், கைவேல், கிருத்திகா, கிஷோர், கிருஷ்ணா, கிருஷ்ணராஜ், ஆர்மி சார், மயக்கி சார், எனி டவுட்? No doubt, sir. ஓகே ஓகே. மோகன், கார்த்திக், நர்மதா, தர்ஷனா, பவித்ரா. ஓகே. ராம் கோபால். No doubt, sir. Right. Then Niveda, Sharmuti, Sharmara, Sri Swarna, Subhas, Diksha, Jayashri, Tashin, Sweta, Tarika, Vandana, Vinodini, Vishwa. No doubt, sir. என்ன பண்ணனா யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்னு பார்த்தா வேற ஒன்றும் கிடையாது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். அதுக்கும் வழி இருக்கு. அடுத்த கிளாஸ் அட்டனன்ஸ் வந்து தானாகவே ரெக்கார்டாகலாம். ரைட். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனுக்கும் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனுக்கும் ஒரு ரிலேஷன் பார்த்துருக்கோம். சரி, யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் என்ன, நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் தானே? ரொம்ப சூப்பராக கற்றுக் கொடுக்குறேன். நீங்கள் முதல்ல கற்றுக் கொடுங்க. அது சூப்பராக இருக்கலான்னு நான் அப்புறமா சொல்கிறேன் தான் சொல்கிறேன். மைண்ட் வாய்ஸ் உங்களுக்கு கேட்குது. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். கிளாஸ் முடிகிற வரைக்கும் உன்னை எனர்ஜியாக வச்சுக்கணும்னு பார்க்குறேன். அதனால் நிறைய பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் தான் எனக்கு யூனிஃபார்ம் போட்டால் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், ப்ராக்ரஸ் போட்டால் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். இந்த நகைச்சுவை நல்லா இருக்குது, சிரிப்பாக இருக்குல்ல? ரைட். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா இந்த இடத்துல ரொட்டேஷனல் மோஷன்லேயே நீங்கள் என்ன பண்ண போறீங்க, ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு ரிஜிட் பாடி. இது வந்து ஒரு ரிஜிட் பாடி. இந்த ரிஜிட் பாடினா என்னன்றது நான் திரும்பி சொல்கிறேன். இது வந்து ஒரு ஆக்சிஸ், ஃபிக்ஸ்ட் ஆக்சிஸ். எர்த் இஸ் ரிஜிட் பாடின்னு வச்சுக்கோங்க. இப்போ எர்த்து மேலே நீ இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ நீ வந்து எர்த் வந்து ரொட்டேஷனல் மோஷனில் இருக்குது. ஆனால் நீ என்ன பண்ணுற, இந்த ஆக்சிஸ்க்கு சர்க்குலர் மோஷனில் தான் சுற்றி வந்துட்டு இருக்கீங்க. அப்போ உனக்கு சர்க்குலர் மோஷனில் என்னென்ன கேரக்டர்லாம் வருதோ எல்லாமே உனக்கு வரணும். தீட்டா வரும், ஒமேகா வரும், ஆல்ஃபா வரும். இது எல்லாத்தையும் நீ படிச்சு தான் ஆகணும் ரொட்டேஷன் மோஷன். அப்போ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் தான் நினைச்சு, நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் தான் நினைச்சு. ரொம்ப கவனமாக பண்ணி ஸ்பீடுனா என்ன, வெலாசிட்டினா என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கும். ஸ்பீடுனா வெறும் நம்பர், மேக்னெட்யூட் மட்டும் இருந்ததுன்னா அது ஸ்பீடு. இட் ஹாஸ் ஒன்லி மேக்னெட்யூட். வெலாசிட்டினா போத் மேக்னெட்யூட் அண்ட் டைரக்ஷன். ஸோ போத்
magnitude and direction. ஸோ இது வந்து வெலாசிட்டி. அப்போ வெலாசிட்டியில் டைரக்ஷன் இருக்கணும், ஸ்பீடில் டைரக்ஷன் இருக்கக்கூடாது. ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் இது வந்து ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். நான் ரொட்டேஷனல் மோஷனுக்குள்ளார நடக்கிறத பேசிட்டு இருக்கேன், குழப்பில. இந்த இடத்துல ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா நான் ஏற்கனவே உனக்கு சொல்லி கொடுத்தேன், விச் இஸ் ஹரிசாண்டல் சர்க்குலர் மோஷன். ஹரிசாண்டல் சர்க்குலர் மோஷன் தான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஒரு கயிறு எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்டோன் மாதிரி அதை டைப் பண்ணிட்டு தலைக்கு மேலே அப்படியே கரகரன்னு சுற்றுங்க. இது வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா ஹரிசாண்டல் சர்க்குலர் மோஷன். அப்போ ஹரிசாண்டல் சர்க்குலர் மோஷனில் நீ எந்த இடத்துல பார்த்தாலும் எந்த பாயிண்ட்ல பார்த்தாலும் ஸ்பீடு மாறாது. அப்போ ஸ்பீட் வந்து கான்ஸ்டன்ட். ஸ்பீட் வந்து கான்ஸ்டன்ட்டா மாறலையா? ஆனால் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுதா பாருங்க. ஃபேன் மாதிரிங்களா சார்? ஃபேன் மாதிரினா ஃபேனோட எண்டில் ஒரு பால், அந்த ஃபேனோட லீஃப் ஒன்று இருக்குல்ல, லீஃபோட எண்டில் ஒரு பால் ஒன்று கட்டி வச்சுக்கங்க. அந்த பாலோட ரொட்டேஷன் மட்டும் அந்த பாலோட ரொட்டேஷன் தான் சர்க்குலர் மோஷன். அந்த ஆக்சிஸை பொறுத்து சுற்றுறது ரொட்டேஷனல் மோஷன். அப்போ டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸ்பீடு வந்து கான்ஸ்டன்ட், டைரக்ஷன் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகுது. ஓகே, அப்போ ஸ்பீடு கான்ஸ்டன்ட்ன்றதுனால ஆக்சலரேஷன் என்னன்னு தெரியுமா? ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு டிவி பை டிடி எல்லாருக்கும் தெரியும். அப்போது டி பை டிடி இது வந்து கான்ஸ்டன்ட்டு. கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அப்போது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் ஆக்சலரேஷன் 0. அழக மாட்டிய யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் ஆக்சலரேஷன் 0வாக தான் இருக்கும். சரிங்க சார், ஆக்சலரேஷன் 0ன்னு சொல்லிட்டீங்கல்ல, ஆல்ரெடி எனக்கு நல்லா தெரியும். ஏ ஈக்குவல் டு ஆர் ஆல்ஃபான்னு நான் ஒரு ஈக்குவேஷன் படிச்சிருக்கேன். ஏவே 0வா, ஆர் ஆல்ஃபா, ஆல்ஃபாக்கு ஆர் வந்து கீழே வந்துடும். அப்போது ஆல்ஃபாவும் 0 தானே. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் ஆங்குலர் ஆக்சலரேஷனும் இருக்காது, ஏவும் இருக்காது, லீனியர் ஆக்சலரேஷனும் இருக்காது, ரெண்டுமே 0. அப்போ இட் லைஸ் ஒன்லி சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் மட்டும்தான் இருக்கும். சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் அதுக்கு எனக்கு தெரியும், ஏசி தட் இஸ் வி ஸ்கொயர் பை ஆர். சரிங்க சார், இது எப்படி நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்? எஃப் ஈக்குவல் டு எம்ஏன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸுக்கு எம்வி ஸ்கொயர் பை ஆர் தெரியாதவங்க கற்றுக்கோங்க. சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், ஒரு பொருளானது சர்க்குலர் பாத்தில் சுற்றி வரணும்னா அதுக்கு கண்டிப்பாக சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வேணும். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வி ஸ்கொயர் பை ஆர், எம்வி ஸ்கொயர் பை ஆர். இந்த ஏவையும் இதையும் கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணும்பொழுது ஏக்கு பதிலாக வி ஸ்கொயர் பை ஆர். இதுக்கப்புறம் வாங்கிட்ட டே சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனுக்கு ஃபார்முலா சொல்லிட்டா ஒன்றும் இல்லை. இது வந்து ஒரு சர்க்குலர் மோஷன். சர்க்குலர் மோஷனில் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் இஸ் ஆல்வேஸ் ஆக்ட் டுவர்ட்ஸ் த சென்டர். அப்போ ஏசி வந்து உள்ளே வந்துகிட்டே இருக்கும். கரெக்டாக? அதனால தான் சர்க்குலர் பார்த்து சுற்றி வருது. அம்மா கிரைண்டரில் மாவு அரைக்கும் போது பார்த்துருப்பீங்க, அங்கே நடக்கிறது சென்ட்ரிஃபியூகல். கிச்சன் போயிருந்தால் தெரிஞ்சிருக்கும். மாவு அரைக்கும் பொழுது அந்த மாவு வந்து பூத்து வெளியில் வரும். உங்களுக்கு தெரியுது, நீங்கள் அந்த பக்கம் போயிருக்கீங்களான்னு நீங்கள் கேட்கக்கூடாது. மாவு அரைக்கும் பொழுது அந்த மாவு பூத்து வெளியில் புரிஞ்சு இந்த பக்கம் வரும் பாருங்க, அது வந்து சென்ட்ரிஃபியூகல். சென்ட்ரிபிட்டலுக்கு ஈக்குவலாக இருக்கிறது சென்ட்ரிஃபியூகல். இது மைய நோக்கு விசை, இது மைய விலக்கு விசைன்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஒரு கல்லை எடுத்து கயிறில் கட்டிக்கிட்டு நீ மாட்ட தலைக்கு மேலே சுத்தேன், உன் கை வந்து அந்த கல்லை உள்ளே இழுக்கிற மாதிரி ஃபீல் பண்ணும். எல்லாருக்குமே நான் சொல்லும்போது அந்த கை உணரும். அப்போ அது வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். சென்ட்ரிஃபியூகல்னா விட்டா போதுனாலும் ஓடி போயிடும் கல். கல் உணர்றது வந்து சென்ட்ரிஃபியூகல், உன் கை உணர்றது வந்து சென்ட்ரிபிட்டல். சென்ட்ரிபிட்டல் ஈக்குவல் டு சென்ட்ரிஃபியூகல். ஏன்னா நியூட்டனோட தேர்ட் லா படி எவ்ரி ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ரியாக்ஷனு. இந்த மேக்னெட்டியூட் ஆஃப் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸும் மேக்னெட்டியூட் ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். கற்றுக்கிட்டீங்களா? ஓகே, அப்போ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க? ஸ்பீடு கான்ஸ்டன்ட்டு, ஸ்பீடு வந்து மாறாது, டைரக்ஷன் வந்து மாறும். தென் கைனடிக் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட். ஏன்னா கைனடிக் எனர்ஜி என்ன ஃபார்முலா? ஆஃப் எம்இ ஸ்கொயரு. அப்போ ஸ்பீடு கான்ஸ்டன்ட்டு, அதனால கைனடிக் எனர்ஜியும் கான்ஸ்டன்ட்டு. கரெக்டாக? டைரக்ஷன் மாறும், டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். டைரக்ஷன் வந்து என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுது. ரைட்டா? ஏ வந்து 0, ஆல்ஃபா வந்து 0, ஏசி மட்டும் இருக்கும். இப்படிலாம் இருந்ததுன்னா அது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனு. இப்போ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் ஒரு தெளிவாக ஐடியா கிடைச்சா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் சொல்லலாம் மட்டும் கேட்டால் டாக்டர் சொல்லணும்.
சார் ஸ்பீடு கான்ஸ்டன்ட் சார், அதனால கைனடிக் எனர்ஜி கான்ஸ்டன்ட் சார். டைரக்ஷன் மட்டும் எல்லா பாயிண்ட்லயும் மாறும் சார். ஸ்பீடு கான்ஸ்டன்ட்ன்றதுனால லீனியர் ஆக்சிலரேஷன் 0 சார். லீனியர் ஆக்சிலரேஷன் 0ன்றதுனால ஆங்குலர் ஆக்சிலரேஷன் 0 சார். எல்லா சர்க்குலர் மோஷன்லயும் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இருக்கும் சார், சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் இருக்கும் சார். ஏசி ஈக்குவல் டு வி ஸ்கொயர். நல்லா கற்றுக்கிட்டீங்களா? இப்போ நம்ம கற்றுக்க போகிறது நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனு. நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், இட் இஸ் a vertical circular motion. vertical circular motion தான் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். vertical circular motion. சரிங்க, vertical circular motion இப்படி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதான் வந்து vertical circular motion. vertical circular motionல எல்லா பாயிண்ட்லயுமே முன்னாடி சொன்ன மாதிரி டைரக்ஷன் மாறுது பாருங்க. each and every point direction should be changes. அதே மாதிரி ஸ்பீடும் சேஞ்ச் ஆகுமா? நல்லா தெரியும் உனக்கு. வெர்டிகல் தீபாவளிக்கு மத்தாப்பு சுற்றி இருப்பீங்க எல்லாரும், அதுதான் வெர்டிகல் சர்க்குலர் மோஷன். பாரு, இப்போ மத்தாப்பு சுற்றுற மாதிரி கையை ஆசிலேட் பண்ணு. இப்போ மேலே இங்கே சுற்றி வருதா, அதே மாதிரி ஒரு கயிறு எடுத்துக்கோ, கல்லை கட்டிக்கோ, அது மாதிரி கரெக்டாக சுற்றுங்க. அப்போ மேலேருந்து கீழே வரும்போது அந்த பாடி வந்து வேகமாக வந்துடும். கரெக்டா? கீழேருந்து மேலே போகும்போது ஸ்லோவாக போகும். அப்போ என்ன கற்றுக்கிற நீ? வெர்டிகல் சர்க்குலர் மோஷன்னா எல்லா பாயிண்ட்லையும் ஸ்பீடு மாறும் சார், எல்லா பாயிண்ட்லையும் ஸ்பீடு சேஞ்ச் ஆகும், எல்லா பாயிண்ட்லையும் டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகும். இப்போ ஸ்பீடு மாறுதா சார், அப்போ ஆக்சிலரேஷன் இருக்கும் தானே? ஏன்? ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு டிவி பை டிசி. ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு டிவி பை டிடி. இதனால பி வந்து சேஞ்ச் ஆகுது. அப்போ ஏ ஈக்குவல் டு டி பை டிடி. இந்த இடத்துல பி வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது, ஒரு வேரியபிள், சேஞ்ச் ஆகும். அதனால ஆக்சலரேஷன் நாட் ஈக்குவல் டு 0ன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஏ ஈக்குவல் டு ஆர் ஆல்ஃபான்னு உனக்கு தெரியும். ஆக்சலரேஷனே நாட் ஈக்குவல் டு 0வா? அப்போ ஆல்ஃபாவும் நாட் ஈக்குவல் டு 0 தானே? அப்போது ஆங்குலர் ஆக்சலரேஷனும் இருக்கும், லீனியர் ஆக்சலரேஷனும் இருக்கும், அதே நேரத்தில் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனும் இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் கண்டிப்பாக இருக்கும். கரெக்டா? அப்போ சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் ஏசி ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆர். இப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனு. என்ன நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் எல்லா இடத்துலையும் டைரக்ஷன் மாறும், ஸ்பீடும் மாறும். அதனால வெலாசிட்டி மாறுதுன்றதுனால ஆக்சலரேஷன் மாறும், ஆக்சலரேஷன் சேஞ்ச் ஆகுறதுனால ஆங்குலர் ஆக்சலரேஷன் சேஞ்ச். 3 ஆக்சலரேஷன் தான் ஒரு சர்க்குலர் மோஷன்ல, 3 ஆக்சலரேஷன் இருக்கும். எல்லாரும் கால் வாங்க. யூனிஃபார்மோ நான் யூனிஃபார்மோ 3 பேர் இருக்கணும். அதுல 2 பேர் 0, ஏ 0 ஆல்ஃபா 0 யூனிஃபார்ம். 3 பேருமே இருக்காங்க நான் யூனிஃபார்ம். கரெக்டா? ஓகே. இப்போ இதில் ஒரு சூப்பரான சமம் நம்ம கற்றுக்கிட்டோம். என்ன மாடல் அப்படின்னா, இது பாருங்க, இது வந்து ஒரு வெர்டிகல் சர்க்குலர் மோஷன். கவனமாக பாருங்க, 2 இடத்துலையும் கேட்பாங்க, சர்க்குலர் மோஷன்லையும் கேட்பாங்க, இங்கேயும் பாருங்க. இது வந்து என்னன்னா டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் ஏடி. இதோ இப்போ பார்த்தீங்களா ஏன்ட்டு, அதான் டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன். இதோ பார்த்தீங்களா நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொன்னல, டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன். டான்ஜென்ஷியல்னா தொட்டுக்கிட்டு போறதுன்னு அர்த்தம், தொடு போடுன்னு அர்த்தம். டான்ஜென்ஷியல்னாலே அந்த லைனை டச் பண்ணிட்டு போறதுன்னு அர்த்தம். அப்போ இந்த இடம் யாரு சார்? ஏசி. ஆல்பா எங்க தெரியுமா இருக்கு? கவனமா காதுவாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு டாட் வைக்கணும்னு வச்சுக்கேன், அது வழியா ஒரு பேனா வெளியில வருதுன்னு வச்சுக்கோங்க, ஃபேஸுக்கு நேரம் வெளில வருதுன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்றது உனக்கு புரியுதா? அந்த மொபைல்லையோ உன் சிஸ்டத்துலையோ ஒரு ரெட் டாட் வச்சிருக்கேன்ல, அதுல இருந்து ஒரு பென் வந்து வெளியில வருது, இல்ல ஒரு டாட் ஒரு லைன் வந்து வெளில வருது, அதுதான் ஆல்பா. உனக்கு புரியுற மாதிரி போட்டு காமிக்கணும்னா இப்படி போட்டு காமிக்கணும். இந்த இடம் கண்டிப்பா ஆல்பா, அப்போ இந்த இடம் கண்டிப்பா ஏடி, இந்த இடம் கண்டிப்பா ஏசி. ஏசின்றது உள்ள இருக்கும், இப்படி இருக்கும் ஏசி. இது வந்து ஏடி. பாருங்க, எல்லா இடத்துலையும் ஏடி ஏசி பர்பண்டிகுலரா இருக்கு. உனக்கு புரியுதா? உனக்கு நான் இப்படி கிடைமட்டமா போட்டு காட்டும் போது உனக்கு தெரியுது. அப்ப ஆல்பான்றது ஆக்சியல் சார், ஏடின்றது டான்ஜென்ஷியலு, ஏசின்றது சென்ட்ரிபிட்டலு. 3மே இந்த இடத்துல ஒண்ணுக்கு ஒன்று பர்பண்டிகுலரா தான் இருக்கும். ஆல்பா வெக்டார் பர்பண்டிகுலர் டு ஏசி வெக்டார், பர்பண்டிகுலர் டு ஏடி வெக்டார். அப்ப ஏடி வெக்டார் இஸ் a tangential vector, AC vector is a centripetal acceleration, ஆல்பா வந்து ஆக்சியல் ஆங்குலர் ஆக்சலரேஷன். இப்போ இதுல வழக்கம் போல கேட்கிற சம் என்னன்னா, இந்த இடத்துல ரிசல்டன்ட் ஆக்சலரேஷன் ஏ கேட்பாங்க. அது ஏ கண்டுபிடிச்சிக்கணும்னா இங்க பாருங்க, இந்த இடம் தீட்டாவா தீட்டாவா, அப்ப ஏ வேணும்னா ரூட் ஆஃப் ஏசி ஸ்கொயர் பிளஸ் ஏடி ஸ்கொயர். எப்படி சேருது? நிறைய பேர் சேரலாம், கவனமாக எடுத்துக்கோங்க. உனக்கு வெக்டார்ல ஒரு வெக்டார் பி வெக்டார், இன்னொரு வெக்டார் கியூ வெக்டார். இந்த வெக்டார் பி வெக்டார் வச்சுக்கோ, இந்த வெக்டார் கியூ வெக்டார் வச்சுக்கோ, இந்த வெக்டார் ரிசல்டன்ட் வெக்டார் ஆர் வெக்டார் வச்சுக்கோ.
அப்போ இந்த ஆர் வெக்டர் ஆர் வேணும்னா ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pq cos தீட்டா. அப்போ தீட்டாவோட வேல்யூ 90ன்றதுன்னா தீட்டா 90 இருந்தால் இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். அப்போ ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர். கவனமாக கவனிங்க, ரெண்டு வெக்டார் 90 டிகிரியில் ஆக்ட் ஆச்சு அப்படின்னாலே அதோட ரிசல்டன்ட் வெக்டார் வந்து இப்போ இது ஏடியா இருக்கு, இது ஏசியா இருக்குன்னா, இது ஏவா இருக்குன்னா அப்படியே ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுக்கணும் ஆட் பண்ணி. கரெக்டா? அப்போ நீங்கள் எதிர்பார்க்குற சம் என்னன்னா எப்படி கேட்பாங்க தெரியுமா? ஏசி கொடுத்துருவாங்களா, ஏடி கொடுத்துருவாங்க. இது ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு ரிசல்டன்ட் ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏசி ஸ்கொயர் பிளஸ் ஏடி ஸ்கொயர்னு கேட்பாங்க. இன்னும் கூட ஒரு படி அதிகமாக போயிட்டு ஏசிக்கு பதிலாக வி ஸ்கொயர் பை ஆர் த ஹோல் ஸ்கொயரு பிளஸ் இந்த ஏடி ஸ்கொயரு. ஏன்னா உனக்கு இப்போ தான் படித்து ஏசி ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆர். சரிங்க சார், ஆக்சலரேஷன் வச்சு சொல்லி கொடுத்துருங்க. எங்களுக்கு டைரக்ஷன் வேணுமே. டைரக்ஷன் எங்க இருக்கு? டைரக்ஷனு இங்கே வாங்க. டைரக்ஷன் ஒர்க்கில் தீட்டா ஒர்க். அப்போ தீட்டா டேன் தீட்டா வேணும். ஆப்போசிட்ல இருக்கிறது யாரு? ஏசி. அட்ஜசன்ட்ல இருக்கிறது யாரு? ஏடி. அப்போ டேன் தீட்டா வேணும்னா ஏடி பை ஏசியா? ரெடியா இருங்க, இந்த சம் கண்டிப்பாக கேட்பாங்க. டேன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட்ல இருக்கிறது ஏசி பை ஏடி. அப்போ தீட்டா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏசி பை ஏடின்னு உங்களால் கற்றுக்க முடியும். இன்னும் கூட அழகாக சொல்கிறேன் பாருங்க. இது வந்து ஒரு வெர்டிகல் சர்க்குலர் மோஷன். Centripetal forces always acts towards the center. Tangential force இந்த பக்கம். ஏன்னா ஆக்சலரேஷன் எந்த பக்கம் இருக்கோ ஃபோர்ஸ் அந்த பக்கம் இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நான் முன்னாடி வச்சு சொல்லி கொடுத்தது ஆக்சலரேஷன் வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ சொல்லி கொடுத்தது ஃபோர்ஸ் வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. அதே மாதிரி டைரக்ஷன் கேட்பாங்க. டைரக்ஷன்றது ஒன்றுடா, காது கொடுத்து கேளுங்களா. ஹரிசாண்டல் லைன்ல இருந்து எவ்வளோ ஆங்கிள் இருக்கோ அதான் டைரக்ஷன் எஃப். ரைட்டா? அப்போ எஃப் வேணும்னா ரூட் ஆஃப் fc ஸ்கொயர் பிளஸ் ft ஸ்கொயர். என்ன திட்டாத ஒரு 5-10 நிமிஷம். fc ஸ்கொயர் பிளஸ் ft ஸ்கொயர். அப்போ இங்க இருந்து tan தீட்டா எடுக்கணும்னா ஆப்போசிட் இருக்கிறது யாரு? ஆப்போசிட்ல இருக்கிறது இந்த fc. ஏன்னா இது fc, அதுக்கு பேரலா இருக்கிறது fc. அப்போ fc பை ft. அப்போ வழக்கம் போல தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் fc பை ftன்னு உங்களால கற்றுக்க முடியும். ரைட்டா? ரைட். என்னென்ன கற்றுக்கிட்டீங்க இது வரைக்கும்? இப்போ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், இது வரைக்கும் நம்ம பேசியிருக்கோம் இல்லையா? ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் தரேன். ஒன்றும் இல்லை, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டா எஃப் பை ஆர், ஆங்குலர் வெலாசிட்டி தீட்டா பை டி, ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஒமேகா பை டி. அவ்வளோதான். யூனிட்டு ரேடியன் பெர் செகண்ட், radian per second square. Dimension, no dimension formula, T inverse T power minus 2. Relation S equal to R theta, V equal to R omega, A equal to R alpha. Vector form இதுக்கு கிடையாது. V vector equal to omega vector cross R vector. A vector equal to alpha vector cross R vector. கடைசியா ஒமேகா வெக்டர் may be parallel to alpha or omega vector may be anti-parallel to alpha. Speed increasing, both are parallel to each other. Speed decreasing, anti-parallel to each other. கரெக்டா? அடுத்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். யூனிஃபார்ம்ல A0, ஆல்ஃபா 0, ஏசி கண்டிப்பாக இருக்கும் v ஸ்கொயர் பை ஆர். யூனிஃபார்ம்ல ஸ்பீட் வந்து கான்ஸ்டன்ட்டு, அதனால கைனடிக் எனர்ஜி வந்து கான்ஸ்டன்ட். ஏன்னா ஸ்பீடு வந்து கைனடிக் எனர்ஜியும் சரி ஸ்பீடும் சரி ரெண்டு பேரும் ஸ்கேலாரா. கரெக்டா? அப்போ வெலாசிட்டி கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். சார் என்ன சார் உளறீங்க? ஸ்பீடு கான்ஸ்டன்ட், வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்றீங்க. வெலாசிட்டிக்குள்ளார ரெண்டு பேர் மறைஞ்சிருக்காங்க. ஒரு ஆள் ஸ்பீடு, இன்னொரு ஆள் டைரக்ஷன். கரெக்ட்மாக ஒரு காமி சொல்லுவார், சிக்கன் 65ல 65 சிக்கன் இருக்குன்ற மாதிரி இந்த வெலாசிட்டியில ரெண்டு விஷயம் மறைஞ்சிருக்கு. ஒன்று ஸ்பீடு, இன்னொன்று டைரக்ஷன். புது காமெடியாக வர தெரிய மாட்டேங்குது. யாராவது சொன்னதாக எடுத்து வைக்க, யாராவது சொல்லணும்னா முன்னாடியே எனக்கு அனுப்பி விட்டுன்னு அதை சொல்லிவிட்டு சொல்லிவிட்டேன். ரைட்டா? ஸோ வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகுது, காரணம் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது.
ஏன்னா ஒன்று கான்ஸ்டன்ட்டாக இருந்து இன்னொன்று சேஞ்ச் ஆனாலே அதோட டோட்டல் குவான்டிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். ரைட்டா? இது வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். இதே வந்து நான் யூனிஃபார்ம் எழுதும் பொழுது எல்லாமே சேஞ்ச் ஆகும். இது வந்து ஹரிசாண்டல் சர்க்குலர் மோஷன். ஹரிசாண்டல் சர்க்குலர் மோஷன் இஸ் நத்திங் பட் இஸ் யூனிஃபார்ம். வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன் வந்து நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனு ஸ்பீடும் சேஞ்ச் ஆகும். அதே நேரத்தில் வெலாசிட்டி இதுக்குள்ள ரெண்டு பேர் இருக்காங்க, ஒரு ஆள் ஸ்பீடு ஒரு ஆள் டைரக்ஷனு, ரெண்டு பேர் மாறுறதுனால வெலாசிட்டியும் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும், கைனடிக் எனர்ஜியும் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஆக்சலரேஷன் வந்து சென்ட்ரிபிட்டல் வழக்கம் போல v²/r, டான்ஜென்ஷியல் நாட் ஈக்குவல் டு 0, ஆல்ஃபா நாட் ஈக்குவல் டு 0. அப்போ 3 ஆக்சலரேஷனுமே இருக்கும். அதனால இங்கே ரிசல்டன் ஆக்சலரேஷன் வேணும். அப்போ ரிசல்டன் ஆக்சலரேஷனுக்கு ஏடி இங்கே இருந்ததுன்னா ஏசி இங்கே இருந்ததுன்னா ரிசல்டன் ஆக்சலரேஷன் ஏ வேணும்னா ரூட் ஆஃப் அவ்வளோதான் ஏசி ஸ்கொயரு. வித் ரெஸ்பெக்ட் டு எஃப் வேணும்னா ரூட் ஆஃப் எஃப்டி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப்சி ஸ்கொயரு. டைரக்ஷன் வேணும்னா tan theta equal to AC by AT இருக்கலாம். இங்கே tan theta equal to FC by FT உங்களுக்கு இருக்க முடியும். ரைட்டா? சூப்பரா? ரைட். இன்னும் ஒரு சின்ன சின்ன விஷயம்தான். இது அப்படியே பேக்கில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஆப்பில் நாளைக்கு தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். வேணா நான் குரூப்பில் போட்டு விட்டுறேன். எங்கேயாவது டவுட் இருந்தால் அதை பார்த்துப்போம். ரைட்டா? ஸோ மைடியர் மக்களே, முதல்ல உங்கள் டைமை கொஞ்சம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், அதை மன்னிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், நேற்று ஃப்ரிக்ஷன் டெஸ்ட் ஓடிடாது. நேற்று ஃப்ரிக்ஷன் டெஸ்ட் நடந்ததில் ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சு. கொஸ்டின்லாம் கரெக்டாக எடுத்து கொடுத்து சொல்யூஷன்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருங்க. அவங்க ஃபீட் பண்ணும்பொழுது ஒரு 5 ஆப்ஷன் மட்டும் மாற்றிருக்காங்க. அதெல்லாம் பசங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து மார்க் வந்து ரொம்ப கம்மியாக வந்துச்சு. கொஸ்டின் நம்பர் அப்படி நோட் பண்ணிக்கோ. கொஸ்டின் நம்பர் 11, 12, 13, 14, 16, 17. கொஸ்டின் நம்பர் 11, 12, 13, 14, 16, 17. இது வந்து கரெக்டான சொல்யூஷன் வந்து ஆப்ஷன் 3, இது ஆப்ஷன் 4, ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 4, ஆப்ஷன் 3, ஆப்ஷன் 2. அதனால் அது மார்க் எல்லாம் பசங்களுக்கு கம்மியாக இருக்குன்னா நல்லா இருக்கிற பசங்க கூட மார்க் கம்மியாக இருக்கும்போது அப்படியே எவ்வளோ செக் பண்ணும்போது தான் தெரியுது. அவங்க ஃபீட் பண்ணும்போது ஆப்பில் வந்து சொல்யூஷன்லாம் கரெக்டாக இருக்குது, கொஷின்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒரு கொஷினோட ஆப்ஷன் மட்டும் மாற்றி என்டர் பண்ண போயிட்டு நான் 6 கொஷின் பஸ்ஸில் அப்படி மாறி போயிடுது. கரெக்டாக? ஸோ அதனால் அந்த டெஸ்ட்டை வந்து நான் கணக்கில் எடுத்துகிட்டு நீங்கள் அதை விட்டு கொஷின் பேப்பர் ப்ளஸ் சொல்யூஷன் பேப்பர் நல்லா படித்து பார்த்துக்கோ. இந்த வாரம் வந்து ஃப்ரிக்ஷன் டெஸ்ட் நான் மறுபடியும் கொடுக்குறேன், லாஸ் ஆஃப் மோஷனோட சேர்த்து கொடுக்குறேன். இப்போ வந்து நம்மளோட வேலை இந்த வாரம் ஃபுல்லாக, இந்த வீக் ஃபுல்லாக எந்த வரைக்கும் அப் டு சாட்டர்டே வரைக்கும் நம்ம கற்றுக்க போகிறது வந்து கம்ப்ளீட்டாக சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் தான் கற்றுக்க போகிறோம். ரைட்டா? ஹரி உனக்கு அனுப்பி விடுறேன்டா. கம்ப்ளீட்டாகவே சென்டர் ஆஃப் மாஸ், ரொட்டேஷனல் மோஷன், இதுதான் வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம கற்றுக்க போகிறோம். ஏன்னா வெயிட்டேஜ் டாபிக்னால நடுவில் வந்து நான் வேறு எந்த டாபிக் இன்சர்ட் பண்ணலை. நடுவில் ஒர்க் ஃபார் எனக்கு நடத்த வேண்டியது இருக்குது. நான் வேறு ஏதாவது டைம் எடுத்துருக்கு. இந்த கிளாஸ் கண்டிப்பாக ஃப்ரைடே கூட மேபி கிளாஸஸ் இருக்கும். மிஸ் பண்ணாமல் கவனி. ஒரு நாள் கூட நீங்கள் விடாமல் இருக்கணும். ஏன்னா இந்த லெசனில் 11th அதிகமான வெயிட்டேஜ் இருக்கிறது இந்த லெசன் தான். 4 கொஷின் நம்ம 1.5 வாரம் டைம் எடுத்தாலும். ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் கிளாஸ் கொடுத்துட்டு எடுத்தீங்களா சார்? அது சர்க்குலர் மோஷனில் எடுத்தோம். ஆமாங்க. ஆக்சுவலாக ரொட்டேஷனல் மோஷனும் சென்டர் ஆஃப் மாஸும் சேர்ந்து வர டாபிக் தான் 11th அதிக வெயிட்டேஜ். நான் சொன்னால் கேளு, எவ்வளோ நல்லா பண்ண முடியுமோ இந்த விட நல்லா பண்ணுவோம். 2-3 டெஸ்ட் நம்ம எழுதி பார்ப்போம். ஒரு 1.5 வீக் நம்ம எடுத்துப்போம். சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் லெசனை பார்த்து வருஷம் பசங்க இந்த லெசன்லாம் விட்டுட்டு போகிற இந்த வருஷம் நம்ம அப்படி செய்யாமல் எல்லாருமே நல்லா ஸ்கோர் பண்ணால் நம்ம ட்ரை பண்ணுவோம். சரிதா? ரைட். வேறு ஏதாவது டவுட் இருக்கா ஏதாச்சும்? ஓகே. ஸோ மைடியர் மக்களே, இந்த ஃபீ பே பண்ணாதவங்க கொஞ்சம் பே பண்ணியிருப்பேன். 29ஆம் தேதி வரைக்கும் கேட்க வேண்டியதாக இருக்குது. உடனே அடுத்த நாள் 30ஆம் தேதி கேட்க வேண்டியது. சார் நேற்று தான் பே பண்ணி இன்னைக்கு ஃபீஸை கேட்குறீங்க. தெரியாமா? நேற்று 29மா, இன்னைக்கு தேதி 30 சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த நகைச்சுவைக்கெலாம் கொண்டு போகாது. மேக்ஸிமம் 10க்குள்ளே பண்ண ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலாக இது வரைக்கும் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு இல்லை, 50% ஃபீஸ் கூட இன்னும் சரியாக வரல. சார் பாவம் இல்லை, அதில் 1 or 2 daysக்குள்ளே பார்த்து செஞ்சு விட்டுருங்க. சரியாப்பா? ரைட். தேங்க்யூப்பா எல்லாருக்குமே. ஏதாவது டவுட் இருக்கிறவங்க வெயிட் பண்ணி கேட்டுருப்பாங்க. இல்லைனா கிளம்பலாங்க. தேங்க்யூ சார். ரைட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் கொலிஷன் அந்த क्वेश्चन பேப்பர் எவ்வளவு சார் இருக்கு? ஆப்ல இருக்கா? நான் உனக்கு ஃபீட் அனுப்பி விடுறேன். அதான் குரூப்லேயே போட்டுருக்கேன். இல்ல சார் சார், வெறும் ஆன்சர் மாஸ்டர் காமிச்சிருக்கீங்க. அப்படியா? அதெல்லாம் சொல்ல மாட்டேங்க. நான் உடனே போட்டுறேன். சார் இன்னும் வேற ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா क्वेश्चन பேப்பர் இருந்தா கொலிஷனுக்கு அனுப்புங்க சார். சரிம்மா கண்டிப்பா. ஓகே சார். தேங்க்யூ சார். படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அஜய்
சார் கீழே அந்த 16, 17 கிட்ட ஒரு சம்முக்கு எதாவது மிஸ் ஆகுது சார். வந்துடா அதையும் பார்க்கலாம். அந்த டெஸ்ட்டே கணக்கில் எடுத்துக்காதா. கொடுத்துருக்கிற பேப்பர் சொல்யூஷன் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ண வச்சுக்கிறேன். 16, 7க்கு மட்டும் ஆன்சர் நான் சொல்லுங்க சார். ஓகே, நான் பார்த்து அனுப்பிவிட்டுறேன். ஓகே சார். சார் நான் உங்கள்கிட்ட பேசணும் சார் கடைசியா. ஒரு 10க்கு கால் பண்ணு ஜோதிஷ். ஓகே சார். இது கால்லே இந்த கால்லே பேசிட்டேன் சார். இல்லை ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 10 o'clock கால் பண்ணுறேன். இல்லை சார் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கால் பண்ணுறேன். இல்லை ஒன்றும் பிரச்சனை, ஃப்ரீ தான் பண்ணுங்க. ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேறு ஏதாவது